டிஎஸ்ஆர் பேசுகிறேன். திருச்சி ஜங்ஷன் பக்கத்தில் நான் ஒரு 25 இயர்ஸாக என்னுடைய எம்எல்எம் ஆம்பே பிஸ்னஸ் பண்ணும்போது இங்கே வருவான். நைட்டு 10 மணிக்கு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு 10-10:30 மணிக்கு வருவோம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து வரும்போது உமா கஃபே திருச்சி ஜங்ஷன் டு பெரிய பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் உமா கஃபே, இந்த ஆர்டிஃபிஷியல் இல்லாத, ஒரு கலப்படம் இல்லாத, ஒரு ஹோம்லி லேடிஸ், ஒரு 10 லேடிஸ் வேலை பார்ப்பாங்க, இட்லி கொண்டாங்க. இது வந்து ஹோம்லி, ஒரு 20 இயர்ஸாக ஸ்பெஷலி லேடிஸ். பூண்டு சட்னி, இது மிளகாப்பொடி வித்து நல்ல எண்ணெய், தக்காளி சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி சேஃபாக இருக்குமே. உங்கள் பேர் என்ன? ஒன்று வீட்டில் சமைக்கிறீங்களா? காலையிலேயே எத்தனை மணிக்கு? 8 மணி 8:30 மணிக்கு டியூட்டிக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது 1:30 போயிட்டு இந்த உமா கஃபே வந்து 11 மணி வரைக்கும். சரி, ஹோம்லி கஃபே, உமா கஃபே ஹோம்லி கஃபே. நீங்கள் உணவா சொல்லுங்க சார். உமா கஃபே ஓனர் சார், எத்தனை வருஷமா இந்த ஹோட்டல் இருக்கு? 60 வருஷமா பா. இது சாம்பார், அது தேங்காய் சட்னி, 5 ஐட்டம். 60 வருஷம் யார் ஆரம்பிச்சது? அதுக்கப்புறம் துரைராஜ். அதுக்கப்புறம் உங்கள் பேர்? காமராஜ். ராமராஜ், துரைராஜ், காமராஜ். ஜெனரேஷன் ராஜ பரம்பரைக்குள்ள இருக்கு. அதனால என்ன இந்த ராஜுக்கு பேர் வைக்கிறீங்களே, அது என்ன தெரியல. பூர்வீகம் திருச்சி. இந்த உமா கஃபேல யார் சார் தேர்ந்ததாக? இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இந்த நல்ல எண்ணெய், இந்த கார சட்னி கொஞ்சமா, கார சட்னி இது நல்லெண்ணெய். கார சட்னிக்கு நல்லெண்ணெய் ஏன் ஊற்றணும்? காரம் கொஞ்சம் வெறும் பச்சை அரைக்கிறோம்ல, அதனால நல்லெண்ணெய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பச்சை எண்ணெய் வதக்காம வெறும் பூண்டு மிளகாய் மட்டும் பா. மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்னென்ன கலப்பீங்க இல்லை? பூண்டு மிளகாய் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பூண்டு மிளகாய், உமிழ்நூறு வருது பாருங்க. ஏலகிரியும் சட்னி. இது திடீர்னு பூண்டு எடுப்பாங்க, மிளகா எடுப்பாங்க, ஆனால் நல்லெண்ணெய் ஊற்ற மாட்டாங்களே. நல்லெண்ணெய் ஊற்றாமி சாப்பிடலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். சரி, இதை யார் கண்டுபிடிச்சா? அப்பா தான். இது பொடி. அதுவும் எங்கள் அப்பா தான். அப்பாவா தாத்தாவா? தாத்தா அவர் கடை மட்டும் தான் வச்சுருந்தார். அவர் என்ன கடை வச்சிருந்தாரு? டிஃபனு, டீ, காஃபி. ஒரு சின்ன கடை, சொந்த கடையா? திருச்சி வந்தா ஜங்ஷனுக்கு பக்கத்தில் உமா கஃபே. உமாங்கிறது யாரு? காக்கா. வெரி நைஸ். சரி, வேற என்ன ஐட்டம் இருக்கு? வேறு சப்பாத்தி இருக்குது, பரோட்டா இருக்குது, ரவா தோசை, பொடி தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், பொடி ஊத்தாப்பம். அவ்வளோதான். ரெகுலராக ஐட்டம் மட்டும், ஸ்பெஷல்லாம் உங்களுக்கு ரெகுலராக என்னென்ன இருக்குமோ அது. சரி, ஒரு பொடி ரோஸ்ட். பொடி ரோஸ்ட். பொடி ரோஸ்ட் ஒன்று கொண்டாங்க. சரி. இந்த பூண்டு சட்னி வித்து நல்லெண்ணெய். காலையில் 20 இட்லி சாப்பிடலாம். நீ எத்தனை இட்லி சாப்பிடுவ? நான் போய் வந்த பாருங்க, 2 இட்லி மட்டும் போய் சொல்றாங்க பாருங்க. வேணா குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? அது என்ன கொண்டாங்க? பூண்டு சட்னி வித்து நல்லெண்ணெய். ஏன் நெய் வைக்கல? ஏன் நெய் விற்பனைக்கு இல்லை, நெய் ரோஸ்ட்டுக்கு மட்டும்தான். சார், ஏன் சார் நல்லெண்ணெய் வச்சுங்க, நெய் வைக்காம? பொடிக்கு நல்லெண்ணெய் தான் சார் டேஸ்ட்டு, நெய் டேஸ்ட்டு கிடையாது.
நல்லெண்ணெய் பொடி தான் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அடுத்த பொடி வித்து நல்லெண்ணெய். பொடி நைட்டில் ட்ரெயினில் போகிறோம், என்னுடைய உடம்பை நான் தான் பாதுகாத்துக்கிறேன். எத்தனையோ குழந்தைகள் இந்த காரை சாப்பிடாது. நல்லெண்ணெய், பூண்டு, மிளகாய் இது பொடியை வச்சுட்டு நாக்கு நல்லா ருசிக்கும். இப்போ உரப்பெல்லாம் இல்லை. உப்பு, மிளகாய், உப்பு பொடி, காரம் மிளகாய் இது முடிச்சிடலாம். இந்த 3 சட்னி வேறையே நிறைய மாடர்ன் சைனீஸ் ஐட்டம், பன்னீர், காளான், இந்த மாதிரி வெரைட்டி அப்படின்னு ஏன் போடலாம் வாங்க வந்து சொல்லுங்கள். ரெகுலர் ஐட்டம் போடுறதுனால அது மாதிரி தான் போடுறது சார். ரெகுலர் வியாபாரம் தானே வேணும். அவ்வளோ வேணும். இதே வாடகை கிடையாது தான் போடுதுலாம் நீங்கள். எல்லாம் ரேட் இல்லைன்னு சொல்லல. அது நம்ம எப்பவுமே ரெகுலர் ஐட்டம் தான் சார் பண்ணிட்டு ரெகுலர் ஐட்டம்னு என்னென்ன இருக்கோம். வேணும்? தோசை, சப்பாத்தி, சப்பாத்தி, பரோட்டா, பரோட்டா, ரவா ரவா தோசை. தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, பொடி ஆனியன் ஊத்தாப்பம், மசாலா இது பேர் என்ன? இது பொடி தோசை. இந்த பொடி ஆனியன் தோசை இருக்கு, மசால் பொடி தோசை இருக்கு. அப்பா இப்போதான் உரப்பு தெரியும். கொஞ்சம் உரப்பு தான். கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கும். கார சட்னி தான் வரும். பொடி கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கும். நார்மலாக இருக்கும். பொடி உரப்பு இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கார சட்னி. இட்லி கார சட்னி கம்ப்ளைண்ட் வருதா? கம்ப்ளைண்ட்னா காரம் தான் கம்ப்ளைண்ட் வரும் சார். நிறைய காரம் சாப்பிடாதவங்களுக்கு இது கொஞ்சம் காரமாக தெரியும். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சில பேர் காரம் சாப்பிட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு இது கொஞ்சம் காரமாக தெரியும். வேற ஒன்றும் கிடையாது. அவங்களும் சில பேர் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உமா கஃபேன்னா ஃபேமஸ்ஸு. அது சட்னி பொடி தான் ஃபுல்லாக ஃபேமஸ். பழைய ஆளுங்க வயசை இன்னும் ரெகுலர் ஸ்டாஃப்லாம் எல்லாருக்குமே தெரியும். கார சட்னி இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டே வாங்கிட்டு போவாங்க. என்ன ஏஜ் உள்ளவங்க சாப்பிட்றாங்க? எல்லாம் ரிட்டையர்ட் பர்சன்லேயே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ரிட்டையர்ட் பர்சனுடைய ஏன்னா இங்கே ரயில்வே ஜங்ஷன் இருக்கிறனால ரயில்வே ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வருவாங்க. உரப்பில் பொடியில் உரப்பே கிடையாது. நான் கொஞ்சம் உமா கஃபேல நீங்களே சாப்பிட்ருக்கீங்களே 4-5 தடவை. நான் 20 வருஷம் கஸ்டமர் தான். உங்களுக்கு தெரியுங்களா? நான் 99 2000 வந்தேன். உமா கஃபே 25 வருஷம் ஆயிடுச்சு. போக்க முழு ஏன் நான்வெஜ் எல்லாம் கிடையாதா? உங்களுக்கு வெஜிடேரியன் தான் ஆரம்பத்துலேருந்தே வெஜிடேரியன் போட்டுகிட்டே இருக்கனால அது மாதிரி இட்லி பொடி, காரம் இல்லாத இட்லி பொடி, காரத்தோடு கலந்த பூண்டு சட்னி, ரெகுலர் தேங்காய் சட்னி, ஃபேட்டு தேங்காய் சட்னி வேண்டியதில்லை. சட்னி சாப்பிட வேண்டாம். நோ சட்னி, தேங்காய் சட்னி, நோ சாம்பார், இதுக்கு போதும். ஸோ ஒரு 10-20 இட்லி சாப்பிடுவோம். 20 இட்லி பாருங்க. இந்த காம்பினேஷன் தான் எல்லாம் சொல்லுவீங்க வயிறு கெட்டு போயிடணும். உமா கஃபே கடந்த 60 ஆண்டுகளாக பூண்டு சட்னி வித்து பொடியில் சிம்பிளாக இட்லி தோசை மட்டும்தான் விற்கிறாங்க. நான் ஒரு 10-20 நிமிஷம் சாப்பிட்டுங்க. உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை. ஃபேமிலியாக ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சாப்பிட்டாக்கு
உமா கஃபே பூண்டு சட்னி வித் நல்லெண்ணெய், இட்லி பொடி வித் நல்லெண்ணெய். 20 இட்லி சாப்பிடலாம். காலையில் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக தொட்டிருக்கிறேன். ஆனால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்கலாம். ஃபுட் வித் ஹாப்பி மூட். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர் ஃபார் ஃபுட்டு, டோன்ட் வரி. மேக்சிமம் ஆல் ஃபுட்டு சாப்பிட்றேன். உப்பு புளி காரணம் இருந்தால் இந்த நோய் வராது. ஓகே, பாய்.